வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு அருமையான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பால் சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல சப்ஜா விதைகளை வந்து ஊற வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் சப்ஜா விதை எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி இதை ஊத்தி நல்லா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரத்துல நம்ம சப்ஜா விதைகள்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து பால்ல சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ்ல வேணுங்கிற அளவு ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்ல தயாரிச்ச நன்னாரி சிரப் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த நன்னாரி சிரப் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்க. பாலை தண்ணி ஊத்தாம நல்லா கெட்டிமா காய்ச்சிக்குங்க. அது வந்து 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நன்னாரி சிரப் வந்து அடியில் அப்படியே தங்கிடும். அதனால பாலும் சிரப்பும் ஒன்னு சேர நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. ஊற வச்ச அந்த சப்ஜா விதைகள் அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்க வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், நல்ல சில்லுன்னு அதே சமயம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பால் சர்பத் தயாராயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.